Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய கிழக்கு மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு இடையே ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இதை பற்றி விரிவாக பேச ஐபிசி தமிழுடைய அரசியல் நிர்வாக பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். ஈரான் இஸ்ரேல் போர் வழக்கம் போல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு சீஸ் ஃபயரை நிப்பாட்டிட்டாங்கன்ட்டு. ஆனால் ஈரான் என்ன சொல்லியிருக்கு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எங்கிட்ட கெஞ்சினாரு அப்படின்ட்டு தான் ஈரானியை சேர்ந்த ஊடகங்கள் அங்கே செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் இஸ்ரேலும் இப்போ சீஸ் ஃபயரை அறிவிச்சிருக்காங்க. சொல்லுங்கள், இந்த போர் நிறுத்தம் ஒருவேளை மத்திய கிழக்கில் ஏற்பட்ட பதற்றத்தை தற்காலிகமாக குறைக்குமா இல்லை நிரந்தரமாக குறைச்சிருமா? இந்த விஷயத்தில் 3 நாடுகளுக்குமே ஒரு கெயின் இருக்குது. இந்த போரில் நேரடியாக சம்மந்தப்பட்ட நாடுகள் 3. ஒன்று இஸ்ரேல், ஈரான், கடைசியாக அமெரிக்கா சேர்ந்ததுனால இந்த 3 நாடுகளுடைய வெர்ஷனுமே இதில் இருக்குது. முதல்ல இஸ்ரேல் ஏன் ஈரான் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா, முதல்ல இஸ்ரேலுடைய வெர்ஷனை பார்த்துலாம். இஸ்ரேலுக்கு இந்த போரில் அவங்க ஏன் இந்த போருக்கு போனாங்க, இந்த போரை ஏன் இப்போ நிறுத்துறாங்க, அமெரிக்கா உள்ளே வந்ததுனால அவங்களுடைய கெயின் என்ன, இந்த போர் கண்டினியூ ஆயிருந்தால் அவங்களுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் உருவாயிருக்கு அப்படின்றது முதல்ல இஸ்ரேலுடைய வெர்ஷனை பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் இந்த போரை தொடங்குனதில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய பெரிய பொலிட்டிக்கல் அஜெண்டா ஒன்று இருக்குது. இஸ்ரேல் உருவானதுலேருந்து இப்போ தான் நீங்கள் 2023 ஹமாஸோட தொடங்கின அந்த போர் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஹமாஸ் கடத்திட்டு போன அந்த பணைய கைதிகள் இன்னும் மீட்கப்படலை. இஸ்ரேல் மக்களே இந்த போரை நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரலை எழுப்ப தொடங்கியிருக்காங்க. இஸ்ரேல் உருவானதுலேருந்து அதனுடைய வரலாறுல பாலஸ்தீன் மண் மேலே நடத்தப்படுற ஒரு தாக்குதலை நிறுத்துங்கன்னு இஸ்ரேல் மக்கள் சொல்றது இதுதான் முதல் முறை. இதுவே இஸ்ரேலினுடைய வரலாற்றில் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அது நெதன்யாகுவுக்கு எதிரான ஒரு குரலாகவும் திரும்பி இருக்கு. இவர் நம்முடைய மக்களை பாலஸ்தீனியர்கள்ட்ட இழந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது அவருக்கு முதல்ல ஒரு பெரிய டிராபேக். அதற்கு அடுத்து இஸ்ரேல் உருவானதுல இருந்தே இப்போ இஸ்ரேல் அந்த ஜியாகிரபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த நாடுகள்லாம் இஸ்ரேல் உருவாகிறதை எதிர்த்ததோ அந்த நாடுகளுக்கு இடையில தான் இஸ்ரேலுடைய அமைவிடம் இருக்குது. ஸோ இந்த எல்லா நாடுகளுமே இவங்க எல்லாருமே நமக்கு ஒரு த்ரெட்டாக இருப்பாங்க அப்படின்றதான் இஸ்ரேலினுடைய அனுமானம். அதில் இஸ்ரேல் அவங்களுடைய பெரிய த்ரெட்டாக பார்க்குறது ஈரானை தான். ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னா அது என்னைக்கா இருந்தாலும் இஸ்ரேலுக்கு பாதிப்பாகும். அதை தாண்டி மத்திய கிழக்கில் இப்போ அணு ஆயுதம் வச்சிருக்கிற ஒரு நாடு இஸ்ரேல் தான். ஒருவேளை ஈரானும் அணு ஆயுதத்தை தயாரிச்சிருச்சு அப்படின்னா மத்திய கிழக்கில் 2 நாடுகள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கும். அது ஒரு நீண்ட கால நோக்கில் அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி இங்கே தென்கிழக்கு ஆசியாவில் இந்தியா, பாகிஸ்தான் அப்படிங்கிற 2 நாடுகளுமே அணு ஆயுதம் வச்சிருக்கு. இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான பதட்டம் ஏன் எப்போவுமே ஒரு பயத்தோடு அணுகப்படுது அப்படின்னா, 2 பேர்த்துல யார் ஒருத்தரும் அணு ஆயுதத்தை பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் 2 அணு ஆயுத சக்தி நாடுகள் பகையோட இருக்கிறத உலகமே ஒரு அச்சத்தோட எதிர்கொள்கிற ஒரு சூழல் இருக்குது. அப்படியான ஒன்று மத்திய கிழக்கில் வந்துடும். ஈரானும் அணு ஆயுதத்தை உருவாக்கிருச்சுன்னா அப்போ சமீபத்தில் ஒரு சர்வதேச அணு ஆயுத அந்த இது பண்ணுற அமைப்பு ஈரான் அணு ஆயுதம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தொடர்பான டேட்டாவை அவங்க கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஈரான் மேலே இஸ்ரேல் தாக்குதலை தொடங்குச்சு. அந்த ஹமாஸ் மீதான தாக்குதல் இன்னும் முடிவடையாத சூழல், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் கெயினை நெதன்யாகு கிரியேட் பண்ணணும்னா அவருக்கு இருந்த ஒரே வாய்ப்பு ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறது. ஈரான் மேலே தாக்குதலை தொடங்கிட்டார். ஆனால் ஈரான் மேலே தாக்குதல் தொடங்கினதுக்கு பிறகு அதை ஒரு வெற்றிகரமாக இஸ்ரேலால் கொண்டு போக முடியலை அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. ஏன்னா ஈரானும் ரிட்டாலியேட் பண்ண தொடங்கினாங்க. நீங்கள் ஜியாகிரபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஈரான் கொஞ்சம் பாதுகாப்பான நாடு தான். அவங்க கடலாலும் நிலங்களாலும் சூழப்பட்ட நாடு. அதுவும் அவங்கள நிலவியல் ரீதியாக போய் லேண்ட்ஸ்கேப்பில் போயிட்டு ஈரானை இன்வெஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு நாடு ஈரான். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி ஏர் ஸ்ட்ரைக் மட்டும்தான். ஏர் ஸ்ட்ரைக் கண்டினியூஸாக நடந்தது. ஈரானும் ரிட்டாலியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா நாடுகளுமே முதல்ல இதில் ஒரு டயலாக்ஸுக்கு போங்க, ஒரு டிப்ளமேட்டிக் டயலாக்ஸுக்குள்ளே போங்க, அமைதி முக்கியம் அப்படிங்கிற இடத்துல தான் 2 நாடுகளையுமே அணுகிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அமெரிக்கா உள்ளே வந்தது. அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ணது ஒரு வகையில் நெதன்யாகுவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய த்ரெட்டான ஈரானை இவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவங்க அட்டாக் பண்ணதெல்லாம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் எங்கெல்லாம் அணு ஆயுதம் தயாரிக்கிறதா சந்தேகம் இருந்தோ அங்கெல்லாம் இவங்க அதை அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அணு ஆயுத தயாரிப்பு அந்த செயல்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அது போக அமெரிக்கா இன்னும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ரொபகண்டாவை இஸ்ரேலுக்குள்ளே பண்ண முடியும். தன்னளவில் நெதன்யாகு தன்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்ட மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே தான் போனார். இந்த ஒரு 20 நாள் பதற்றம் நாங்கள் 20 மணி நேரத்தில் முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி 24 மணி நேரத்தில் முடிச்சு வச்சுட்டேன்னு ட்ரம்ப் சொன்னாலும்
இந்த 20 நாள் பதற்றத்தினுடைய மிகப்பெரிய கெய்னர் யார் அப்படின்னா பெஞ்சமின் நெதன்யாகு தான். அவர் 2 நாடுகளையும் சேர்த்து கேம் ஆடி அவருக்கான ஒரு கெயினை வந்து சேர்த்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். நடுவில் ட்ரம்பை கொல்ல பார்க்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து வெளியில கொண்டு வந்து அவருக்கான ஒரு கெயினை வந்து அவர் எடுத்துக்கிட்டார். பொலிட்டிக்கல் கெயின் வந்து அவருக்கு வந்துருச்சு. இதற்கு அடுத்து வந்து அமெரிக்கா இதுக்குள்ள ஏன் உள்ள வந்தது, அமெரிக்கா ஏன் வந்து ஈரான் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா, அமெரிக்காவுக்கு வந்து மத்திய கிழக்குல இருக்கிற நாடுகள்ல அவங்களுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு நாடு, இங்க ஒரு இந்த நாட்டுல வந்து ஆட்சியை மாற்றணும்னு அமெரிக்கா நினைக்குதுன்னா அந்த நாடு வந்து ஈரான் தான். மற்ற நாடுகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அமெரிக்கா கண்ட்ரோல்ல ஓரளவுக்கு அமெரிக்காவுடைய நட்பு நாடுகளா இருக்கு. மற்ற நாடுகள்ல பெரும்பான்மையான மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் வந்து இருக்கு. நீங்க கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில்ல இருக்கிற நாடுகள்ல பெரும்பான்மையான நாடுகள்ல வந்து அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் வந்து இருக்கிறதுனால இந்த 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 ரேடாருக்குள்ள இந்த பாக்கெட்டுக்குள்ள வராத ஒரு நாடு அப்படின்னா ஈரான் தான். ஸோ ஈரானினுடைய ஆட்சியை மாற்றி ஈரான்லையும் தனக்கு சாதகமான ஒரு ஆட்சியை நிறுவிட்டோம் அப்படின்னா மத்திய கிழக்குல வந்து ஒரு ஃபுல் கண்ட்ரோல் நம்மளால எடுத்துட முடியும் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவினுடைய ஒரு கோல். அதை வந்து அதுக்கு வந்து ட்ரம்ப் இதை பயன்படுத்திக்கிட்டார். இது வந்து சொல்லப்படவே செஞ்சது. இப்போ இருக்கிற ஈரான்ல இப்போ இருக்கிற ரெஜிமை வச்சு ஈரான் வந்து மறுபடியும் வந்து ஒரு பெரிய நாடாக மாற முடியாது. ஸோ ஈரான்ல வந்து ஆட்சி மாற்றப்படணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ட்ரம்ப்பும் பேசியிருந்தார். ஸோ அதுக்கான ஒரு இதாக வந்து அவங்க இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. ட்ரம்ப் ஏன் வந்து இப்போ பின்னாடி வந்தார், ஏன் வந்து அந்த ஒரு தாக்குதலை நடத்திட்டு ஏன் வந்து ஒரு பின்வாங்கினார் அப்படின்னா, ட்ரம்பினுடைய 2 ஆட்சி காலகட்டம், அவர் முதல்ல ஒரு 4 வருஷம் இருந்தப்பவும் சரி, இப்போ இந்த பிரச்சாரத்தப்பவும் சரி, அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய நாடு முடிவில்லாத போர்களில் வந்து ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு முதல் முறை அதிபராக இருந்தப்பவே வந்து சொல்லியிருந்தார். அதனுடைய அடிப்படையில் தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்க படைகள் வந்து திரும்ப பெறப்பட்டது முழுமையாக. இவர் இந்த முறை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ இந்த பிரச்சாரத்திலையுமே அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். ஏன்னா அவர் அமெரிக்காவினுடைய அதிபராக ட்ரம்ப் மறுபடியும் பொறுப்பேற்றப்போ அமெரிக்கா மறைமுகமாக 2 போர்களில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒன்று ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்தது. இன்னொன்று வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான பிரச்சனையில் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தது. அது மறைமுகமாக தான் அந்த போர்களில் இருந்தாங்க. ட்ரம்ப் வந்து இதை மாத்திரன்னு சொல்லிட்டு தான் வந்தார். அமெரிக்காவினுடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கே எப்போவுமே வந்து ஸ்விங் ஸ்டேட்ஸ் இருக்கும். அந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ் வந்து அமெரிக்கா பெரிய அளவில் போர்களில் ஈடுபடுது, அமெரிக்காவினுடைய பொருளாதாரம், அமெரிக்க மக்களினுடைய உழைப்பு வந்து நமக்கு சம்பந்தமே இல்லாத போர்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டோட இருக்கிற மக்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க. அந்த ஸ்விங் ஸ்டேட் பீப்புள் வாக்களித்து தான் ட்ரம்ப் வந்து மறுபடியும் வந்து அதிபராக தேர்வாகியிருக்கிறார். இப்போ அவரே வந்து ஒரு போருக்கு நேரடியாக வந்ததுன்றது வந்து அமெரிக்காவுக்குள்ள ஒரு பெரிய பின்னடையை வந்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்தது. நீங்கள் இஸ்ரேலின் நலனுக்காக போருக்கு போகிறதுன்றது சரியான ஒன்றா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால தான் வந்து போருக்கு வந்துட்டு அவங்க வந்து திருப்பி போயிருக்காங்க. அமெரிக்காவுக்கும் வந்து இதில் பெரிய அளவிலான இழப்புகள் வந்து எதுவும் இல்லை. ஏன்னா கத்தாரில் இருக்கிற ராணுவ தளங்கள் மேலே, அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்றத அறிவிச்சிட்டு தான் வந்து ஈரான் அந்த தாக்குதலையே நடத்தி இருந்தது. ஈரானும் அமெரிக்காவுமே வந்து சில நாட்களாக வந்து பேச்சுவார்த்தைகளில் தான் இருக்கிறாங்க. ஒரு கான்ஃப்ளிக்டை வந்து சரி பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகளை 2 நாடுகளும் இருக்கிறாங்க அப்படின்றதுனால 2 நாடுகளுமே வந்து அந்த விஷயத்துல இருந்து பெரிய அளவில் ஒரு ட்ராபேக்கை உருவாக்குறதுக்கான விருப்பம் ஈரானுக்கும் இல்லை, அமெரிக்காவுக்கும் இல்லை. ஸோ ஈரானினுடைய அந்த அறிவிக்கப்பட்ட தாக்குதல்னால பெரிய அளவிலான சேதங்கள் வந்து அமெரிக்காவுக்கு இல்லை. அங்கே இருந்த அமெரிக்க ராணுவ வீரர்கள் எல்லாருமே வந்து எவாக்குவேட் செய்யப்பட்டிருக்காங்க. அங்கிருந்து அவங்க நகர்த்தப்பட்டதுக்கு பிறகுதான் ஈரானினுடைய ஒரு தாக்குதலே வந்து அங்கே நடந்திருக்கிறது. இதை தாண்டி வந்து இப்போ ட்ரம்ப்பும் வந்து அவருடைய இடத்த வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டார். ஏன்னா ஒருவேளை வந்து இந்த போர் தொடர்ந்திருந்தது அப்படின்னா அவருக்கு 2 சிக்கல் இருக்கும். ஒன்று, ரஷ்யா வந்து ஈரானை வந்து ஆதரிக்கிறாங்க. நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கான இதை தான் நாங்கள் முன்னெடுக்கிறோம், ஆனால் ஈரான் எந்த ஆதரவை விரும்புதோ அந்த ஆதரவை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரெம்ளின் மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ வந்து தெரிவிச்சிருந்தார். ரஷ்ய அதிபர் புடினை வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திக்க போகிறார். அந்த சந்திப்புக்கு முன்னாடியே ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு வந்து வெளியில் வந்துருச்சு. நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தையை விரும்புகிறோம், ஈரானும் இஸ்ரேலும் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும், ஆனால் ஈரான் எந்த வகையான உதவியை விரும்பினாலும் அந்த உதவியை ரஷ்யா அளிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு தான் இவங்களுடைய அந்த மீட்டிங்கே நடக்குது. அப்படின்றதுனால இது வந்து ஒரு த்ரெட்டாக வந்து ட்ரம்ப் பார்த்துருக்கலாம். ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு மறுபடியும் அதிபரானதுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய உக்ரைன் ஆதரவு ஸ்டாண்டில் இருந்து ஒரு ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை நடத்தி ரஷ்யா உக்ரைன் போகிற முடிவு கொண்டு வர்றதுக்கான அந்த இடத்துக்கு நகர்த்திக்கிட்டு இருந்தார். ஸோ ரஷ்யாவுடனான உறவு வந்து பாதிக்கப்படக்கூடாது, புடினோட தன்னுடைய உறவு வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற இடத்துனால வந்து ட்ரம்ப் வந்து இந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கலாம். அந்த நேற்று நடந்த இந்த ஏர் ஸ்ட்ரைக்கு பிறகு தான் சீஸ்ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து ட்ரம்ப் அறிவிக்கிறார். அந்த சீஸ்ஃபயர் அறிவிக்கப்பட்ட பிறகுமே வந்து 2 நாடுகளுமே வந்து தாக்குதல் நிறுத்தல. எப்படி வந்து இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் பதட்டத்தில் வந்து சீஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னு ட்ரம்ப் அறிவிச்சதுக்கு பிறகு இங்கே தாக்குதல் நடந்துகிட்டு இருந்தோம், அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்தது. அதுக்கு பிறகு அவங்களாவே வந்து இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்காங்க. பெஞ்சமின் நெதன்யாகு வந்து இதை அறிவிச்சிட்டார். ஈரானினுடைய அரசு ஊடகம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் ஈரான் அரசு ஊடகம் வந்து
போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்காங்களே ஒழிய ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இப்போ வரைக்கும் வந்ததா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் வந்து ஈரானினுடைய பக்கம் வந்து இருக்க தான் செய்யுது. ஒருவேளை வந்து ஈரான் போர் நிறுத்தத்துக்கு போயிருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, மத்திய கிழக்கில் இருக்கிற ஈரானினுடைய நட்பு நாடுகளாக இருக்கிற நாடுகளை கூட எதிர்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து ஈரான் வந்து சேர்ந்துருக்கு. கத்தார் வந்து ஈரானினுடைய நட்பு நாடாக தான் இருக்குது. ஆனால் கத்தார் மேலே வந்து ஈரான் தாக்குதல் நடத்திருக்காது. அமெரிக்க நிலைகள் மீதான தாக்குதல்னாலும் அது கத்தார் மண்ணில் இருக்கிற அமெரிக்க நிலைகள் மீதான தாக்குதல் அப்படின்றதுனால அது எப்படியா பார்க்கப்படும்னா, அது கத்தார் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலாக தான் வந்து பார்க்கப்படும். நீங்கள் கத்தார் மேலே நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை வந்து மத்திய கிழக்கு நாடுகள் பெரும்பான்மையான நாடுகள் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. நீங்கள் கத்தார் மேலே ஏன் தாக்குதல் நடத்துனீங்க அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறாங்க. மத்திய கிழக்கில் ஏமன் தவிர வேற எந்த நாடும் வந்து ஈரானுக்கு வெளிப்படையான ஆதரவு வந்து ஆதரவே கொடுக்கல. மற்ற எல்லா நாடுகளும் ஈரானினுடைய நெருக்கமான நட்பு நாடு அறியப்படுற துருக்கி கூட வந்து ஈரானினுடைய பதில் தாக்குதல் சரின்னு சொன்னாங்களே ஒழிய அவங்களுக்கான ஆதரவு வந்து வெளிப்படையாக அவங்க கொடுக்க வரல. ஏமன் மட்டும்தான், அந்த ஹவுதி புரட்சியாளர்கள் மட்டும்தான் வந்து நாங்கள் நேரடியாக போருக்கு வந்துட்டோம் அப்படின்றத வந்து வெளிப்படையாக அறிவிச்சிருந்தாங்க. அதை தாண்டி பெரிய அளவிலான ஆதரவு வந்து அங்கே இல்லை. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பெரும்பான்மையான மத்திய கிழக்கு நாடுகள் வந்து அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள். சவுதி அரேபியா, பஹ்ரைன் சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே வந்து, ஓமன் எல்லாமே வந்து அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளாக இருக்கிறதுனால இவங்க அமெரிக்காவை எதிர்த்துட்டு இந்த பக்கம் வருவாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்பயே நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு அங்கே முதலீடுகள்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாருன்ட்டு. இதில் வந்து கடந்த வாரம் இந்த போர் பதட்டம் ஆரம்பித்தப்போ பாகிஸ்தானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். எல்லா இஸ்லாமிய நாடுகளும் வந்து ஈரானுக்கு பின்னாடி வந்து நிற்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு வந்து பெரிய அளவிலான ஆதரவே வந்து அங்கே இல்லை. ஏன்னா இஸ்ரேலை எதிர்க்கிறது அப்படின்றது வந்து நீங்கள் அமெரிக்காவை எதிர்க்கிறது மாதிரி தான். இஸ்ரேல் வந்து நிழல்னா அமெரிக்கா தான் வந்து நிஜம் அப்படிங்கும்போது இஸ்ரேலுக்கு எதிரான அல்லது அமெரிக்காவிற்கு எதிரான இந்த போரில் எப்படி வந்து ஈரானுக்கு பின்னாடி இஸ்லாமிய நாடுகள் இருக்கும்? அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளாக அறியப்படுற அமெரிக்காவினுடைய இராணுவ நிலைகளை தங்களுடைய மண்ணில் அனுமதிச்ச சவுதி அரேபியாவும் பஹ்ரைனும் வந்து எப்படி இஸ்ரேலுக்கு பின்னாடி போய் நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அப்போவே இருந்தது. ஸோ இஸ்லாமிய நாடுகளினுடைய ஆதரவும் வந்து பெரிய அளவில் தங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத வந்து ஈரானும் வந்து உணர்ந்தே தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுமே வந்து இது ஒரு அமைதி பேச்சுவார்த்தை பக்கம் நகர்த்திட்டு போகிறனுடைய ஒரு சூழலாக தான் வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நகர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது பிரபு. ஸோ குறிப்பாக இறுதியாக இந்த விஷயத்தில் இந்தியா, ஏன்னா கச்சா எண்ணெயை வந்து நம்ம அதிகமாக இறக்குமதி பண்ணுறது வந்து ஈரான்கிட்ட தான். இப்போது இந்த போருக்கு அப்புறம் ரஷ்யாக்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுறது வந்து இந்தியா வந்து அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. கச்சா எண்ணெய் விலை உயரப்போகுது, அதோடைய தாக்கம் வந்து இந்திய சந்தையில் இருக்கும்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த போர் நிறுத்தம் இந்த பாதிப்புகளை வந்து இந்தியாவை மீட்டு எடுக்குமா? ஆக்சுவலாக வந்து ஒருவேளை இந்த போர் எஸ்கலேட் ஆகிருந்தது, டிஎஸ்கலேட் ஆகாமல் இது கண்டினியூஸாக எஸ்கலேட் ஆகிருந்தது அப்படின்னா அதிகமாக பாதிக்கப்படுற நாடுகளில் ஒன்றா வந்து இந்தியா இருந்திருக்கும். ஏன்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வர்த்தகத்தில் 15.8% ஜிசிசி நாடுகளோட வந்து நம்ம வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கல்ஃப் கோஆப்ரேஷன் கண்ட்ரிஸோட தான் வந்து ஒரு 7 நாடுகள் இருக்கும். அவங்களோட தான் வந்து நம்ம வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 7 நாடுகளுமே ஈரானை எதிர்த்த நாடுகள் தான். ஸோ அவங்களோட வந்து நம்ம வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெருமளவிலான இறக்குமதி அவங்ககிட்ட வந்து நம்ம அதிகமாக வந்து இறக்குமதி பண்ணுறோம். பெட்ரோல் இறக்குமதி பண்ணுறோம், வைரம் அவங்கள்ட்ட இருந்தால் இறக்குமதி பண்ணுறோம். அதே மாதிரி வந்து நம்மக்கிட்ட இருந்து வந்து ரிஃபைன்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே ஏற்றுமதி ஆகுது, அரிசி ஏற்றுமதி ஆகுது. ஸோ ஏற்றுமதி இறக்குமதின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய யூனியனை விட இந்தியா ஐரோப்பிய யூனியன் கூட செய்கிற வர்த்தகத்தை விட அதிகமான வர்த்தகத்தை வந்து இந்த ஜிசிசி நாடுகளோட வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படின்றதுனால இந்த போர் எஸ்கலேட் ஆகிருந்ததுன்னா பெரிய அளவிலான பாதிப்பு வந்து இந்தியாவுக்கு இருந்திருக்கும். ஏற்கனவே வந்து ஒரு உலக பொருளாதார சூழல் தொடர்ச்சியான போர்களால் வந்து சரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உலக பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற, இன்னும் அதிகமாக சொல்ல போனால் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிக்கிற மத்திய கிழக்கில் வந்து போர் பதற்றம் நீடிச்சிருந்தது அப்படின்னா இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும். இதை தாண்டி மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து ஏறத்தாழ 1 கோடி இந்தியர்கள் வந்து இருக்கிறாங்க. எக்ஸாக்ட் கவுண்ட் வந்து 90 லட்சத்துக்கு மேலே இருக்கும். 90 லட்சத்துலேருந்து 1 கோடிக்கு இடையிலான எண்ணிக்கையில் வந்து மத்திய கிழக்கில் வந்து இந்தியர்கள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போவெல்லாம் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டுச்சோ அப்போவெல்லாம் வந்து இந்தியாவும் வந்து பதற்றத்துக்குள்ளாக இருக்குது. 90களினுடைய தொடக்கத்தில் ஈராக் சவுதி அட்டாக் பண்ணப்போ வந்து அங்கே ஒரு பெரிய அளவிலான எவாக்குவேஷன் வந்து நடந்தது. அங்கிருந்த இந்தியர்கள் வந்து இங்கே வந்தாங்க. நிறைய பேர் தங்களுடைய சம்பாத்தியத்தை அப்படியே விட்டுட்டு வந்தவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களுடைய பொருளாதார நிலைமைகள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி வந்து பெரிய பாதிப்பு உண்டாக்குற மாதிரியான ஒரு சூழல் வந்து இந்த போர் பதற்றத்தினால உருவாகியிருக்கும். அதற்கு அடுத்ததான் வந்து நம்ம ஆயிலில் வந்து பெரிய அளவிலான அடி வாங்கியிருப்போம். ஏன்னா ஹோர்மஸ் நீரிணையை வந்து நாங்கள் மூட போகிறோம் அப்படின்றது வந்து ஈரான் அறிவிச்சிருந்தாங்க. இந்தியாவுக்கு குரூடாயில் வர்றதுக்கான ஒரு முக்கியமான வழித்தடமாக வந்து அது இருந்தது. ஸோ அந்த நீரிணை மூடப்பட்டிருந்தது அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் இன்னும் வந்து ஒரு பெரிய சிக்கலை வந்து சந்திச்சிருக்கும். இந்த விஷயத்தில் வந்து ஈரானினுடைய டிப்ளமேட்ஸ் வந்து இந்தியாவோட பேசியிருந்தாங்க. ஈரான் அதிபரோட வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார். ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நோக்கி நகருங்க, இது எஸ்கலேட் ஆக வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை தான் வந்து இந்தியாவும் எடுத்திருந்தது. ஸோ இது ஒரு டிஎஸ்கலேட் ஆகாமல் போனது அப்படின்றது வந்து ஓவராலாக
உலக பொருளாதாரத்துக்கு வந்து நல்லது தான். ஒரு எக்கனாமி வந்து பெரிய அளவிலான அடி வாங்காது. ஏன்னா ஒரு கோவிட் நம்ம முடிஞ்சு கோவிட்ல இருந்து அப்போ தான் வெளியே வர்றோம் அப்படின்ற இடத்துல வந்து ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சது. அந்த போர் வந்து இன்னும் முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்றதே வந்து தெரியாத ஒரு சூழலில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த பாதிப்புல இருந்தே இன்னும் உலகம் மீளாத ஒரு சூழல்ல அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசு நாடு நேரடியாக தலையிடுற, ரஷ்யா சீனா மாதிரியான இன்னும் 2 வல்லரசுகள் மறைமுகமாக தலையிடுற ஒரு போர் நடந்திருந்தது. இந்த போர் வந்து தொடர்ச்சியாக எஸ்கலேட் ஆகியிருந்தது அப்படின்னா அது உலகத்தை வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பாதிப்பு உண்டாகி இருக்கும். அதே மாதிரி எண்ணெயை பெருமளவில் உற்பத்தி செய்கிற மத்திய கிழக்கு நாடுகளை சம்மந்தப்படுத்துகிற இந்த விஷயம் வந்து எஸ்கலேட் ஆகியிருந்ததுன்னா பெரிய பாதிப்புகளை தான் உண்டாக்கியிருக்கும். அந்த பாதிப்புகள் வந்து இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு. இதில் வந்து எல்லோருக்குமே வந்து கெயின் இருக்குது. பெஞ்சமின் நெதன்யாகு வந்து பொலிட்டிக்கலாக வந்து கெயினாக இருக்கிறார். இன்னொன்று வந்து இஸ்ரேலினுடைய பலவீனம் வந்து வெளிப்பட்டிருக்கு. இஸ்ரேல் முதல் முறையாக டெல் அவிவ் குடி வச்சு நிறைய தாக்குதல் நடந்திருக்கு. இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு பலவீனங்கள் வந்து முதல் முறையாக வந்து வெளிப்பட்டிருக்கு. ஸோ ஈரானும் வந்து அவங்க ஆரம்பித்த ஒரு விஷயத்தில் அவங்களும் வந்து சரியாக இருந்திருக்கிறாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க மத்திய கிழக்கில் அவங்களுடைய ஒரு ஸ்டாண்ட் எப்போவுமே இருக்கும் அப்படின்றத வந்து ட்ரம்ப் ப்ரூவ் பண்ணியிருக்கார். அவர் வந்து அமெரிக்காவுக்குள்ளேயும் தன்னுடைய செல்வாக்கு இழக்காமல் சர்வதேச அரங்கிலையும் வந்து அமெரிக்காவினுடைய மதிப்பு குறையாம ஒரு விஷயத்தை நோபல் பரிசுலாம் கொடுக்கணும்லாம் அவர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்திலே அவர் கொடுப்பாங்களான்னு பார்ப்போம். அந்த விஷயத்தையும் வந்து அவர் சரியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த போர் நிறுத்தப்பட்டது, இது எஸ்கலேட் ஆகலை அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து ஒரு உலகத்துக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது இப்படியே நீடிக்கும் அப்படின்றத வந்து நம்புவோம். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அடுத்து எதை நோக்கி ஆகுதுன்ட்டு நேரம் ஒதுக்கி அது குறித்து பல தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி பிரபு. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான பெருமை. விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.